கேன் வி டூ சம்திங் ஃபார் அ எஸ் மினிட்? ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, பிகாஸ் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா இஸ் ஹியர், ராஜா சார் பார்த்து தான் இப்போ எல்லாருமே ஸ்ட்ரிங்ஸ் பாட்டில் வேணும், ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் எல்லாருக்கும் முதல்ல எப்படி பரிச்சயம்னா ராஜா சார் மியூசிக் மூலமாக தான் பரிச்சயம். ஸோ இப்போ வந்து இந்த பாட்டோட சரணத்தை ஃப்ளூட்டில் கேட்க போகிறோம். ஃப்ளூட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா ஸ்ட்ரிங்ஸ், பேஸ், ஃப்ளூட் மட்டும்தான் இருக்கும். இந்த பாட்டோட பல்லவிக்கு திரும்ப வரணும் இல்லையா? சரணம் முடிச்சுட்டு பல்லவி வரும்பொழுது எல்லாருமே வாசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மட்டும் வாசிச்சா எப்படி இருக்குது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது என்ன இருக்குது அப்படிங்கிறத அது ஒரு வாட்டி கேட்கலாமா? சூப்பர்மா. ஆக்சுவலாக நல்ல மியூசிக்கோட அடையாளம் என்னென்னா, கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குறைஞ்சாலும் ஜாஸ்தியானாலும் அது உள்ளே இருக்கிற மியூசிக் வந்து அவ்வளோ தரமான இசையாக இருக்குது. அதனால் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குறைச்சாலும் நம்மளுக்கு ஃபீல் கம்மி ஆகலை. ஸோ இது வந்து ராஜா சாரோட கிரேட்னஸ், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ், அவருக்கு மட்டும் அது.